தமிழகத்தில் நகர்ப்புறங்களில் உள்ள நிலங்களின் வழிகாட்டி மதிப்பு 10 விழுக்காடு உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கையின் பின்னணியை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழக அரசுக்கு அதிக வருவாய் தரக்கூடிய துறையாக இருக்கும் பத்திரப்பதிவு துறையில் ஆண்டுக்கு 24,000 கோடி ரூபாய் வருவாய் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் பதிவுத்துறை மூலம் அரசுக்கு 18,825 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்தது. ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அடைய முடியாததால் சென்னை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி ஆகிய மாநகர பகுதிகளில் நிலத்தின் வழிகாட்டி மதிப்பு 10 விழுக்காடு உயர்த்தப்பட்டுள்ளது. சைமல்டேனியஸாக ரியல் எஸ்டேட் வந்து அடிபட்டுரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வாங்கும் திறன், ஒரு இன்கம் டேக்ஸில் நம்ம அக்கௌண்ட் சப்மிட் பண்ணுறது, லோனோட கெப்பாசிட்டி நமக்கு இதெல்லாம் குறையும் போது ரெஜிஸ்ட்ரேஷனே குறைஞ்சி இது வந்து பேக் ஃபயர் ஆகிட்டு வேல்யூ, ஸ்டாம்ப் டியூட்டி, வருமானமே குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அரசின் இந்த நடவடிக்கை நிலம் வாங்குவோரையும் விற்பனை செய்பவர்களையும் கடுமையாக பாதிக்கும் என தெரிவிக்கும் கட்டடத்துறை சார்ந்த நிபுணர்கள், கூடுதலாக உயர்த்தப்படும் என அஞ்சிய நிலையில் குறைவாகவே கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக கூறினர். வழிகாட்டு மதிப்பு இப்போ 10% தான் ஏற்றிருக்காங்க. நாங்கள் ஏதோ 100%, 70%, 50% ஏற்றுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அப்படி அந்தளவுக்கு எங்கள் மேலே பலு தூக்கி வைக்கல. 10% சமாளிக்கிற அளவு ஒன்று தான். 2,500 அது 250 ரூபா தான் ஏறி இருக்கு. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏற்கனவே கட்டண உயர்வு என பொதுமக்கள் புலம்பி வரும் நிலையில் தற்போது மீண்டும் நிலத்தின் வழிகாட்டி மதிப்பு உயர்த்தப்பட்டிருப்பது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என கருத்து எழுந்திருக்கிறது. இதுகுறித்து சார் பதிவாளரிடம் கேட்டபோது, இடம் பதிவு செய்ய வருபவர்களிடம் கட்டண உயர்வு குறித்து கருத்துக்கள் பெறப்பட்டு அரசிடம் தெரிவிக்கப்படும் என கூறினார். வழிகாட்டி மதிப்பு உயர்வு நடைமுறைக்கு வந்ததால் முன்னதாக டோக்கன் பதிவு செய்தவர்களும் கூடுதல் கட்டணம் செலுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நிலங்கள் குறைவாக பதிவு செய்யப்பட்டதால் வழிகாட்டி மதிப்பு கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பது அரசு நிர்ணயித்த இலக்கை பூர்த்தி செய்ய எந்த அளவுக்கு கை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேசுடன் செய்தியாளர் ஆனந்தன்.